என்னது சிஎம்டி லிமிட்குள்ள பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நியர்பைல 18 லட்சத்துல பிளாட்டா? அட ஆமாங்க, உண்மையதான் சொல்றேன். இந்த ப்ராப்பர்ட்டியை யார் சேல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி என்டர்பிரைசஸ் தாங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி நகர் தாங்க. நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி பஸ் ஸ்டாப் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆன் ரோட்ல பஸ் போற ரூட்ல தான் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து லொகேட்டா இருக்கு. நம்ம சைட்குள்ள நின்று பாத்தீங்கன்னாலே தெரியும், ட்ரெயின் போற சவுண்ட் கூட கேக்குதுங்க. அவ்வளவு பக்கத்துல தாங்க ஸ்டேஷனுமே இருக்கு. உங்க கையில டவுன் பேமெண்டா 3 to 4 லாக் இருந்தாலே போதுங்க, இங்க நீங்க ஒரு பிரீமியமான வில்லா பிளாட்ஸ் வந்து பை பண்ண முடியும். அதே மாதிரி இண்டிவிஜுவல் வில்லாக்கு ஒரு 6 to 7 லாக் இருந்தாலே போதுங்க. ஒரு பிளாட்டோட ஓவரால் பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா 18 லாக் ஆன்வர்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதே 1 BHK இண்டிவிஜுவல் வில்லா பாத்தீங்க அப்படின்னா 35 லாக் ஆன்வர்ட்ஸ்ல இருந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 2799 per ஸ்கொயர் ஃபீட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பில்டர் சைட்ல இருந்து அப் டு 80 to 90% இருக்கும். பேங்க் லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்மே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சைட்டை விசிட் பண்ணா அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே வந்து ஸ்கிரீன்ல தராம வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரிஞ்சு டைரக்டா பில்டர் ஒரு கான்டாக்ட் நம்பர் தான். இடையில வந்து நீங்க யாருக்குமே ப்ரோக்கரேஜ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.